வணக்கம் உறவுகளே, நான் சுவிஸ்மாலா. நான் நல்ல நிலைமை இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் எப்படி? நீங்கள் எல்லாரும் நல்ல நிலைமை இருப்பீங்கன்னு சொல்லித்தான் நினைக்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய மகள் மோலினாவுடைய பிறந்த நாள். இந்த பிறந்த நாளுக்கு நான் இந்த வாட்டர் மெலோனில் ஒரு கேக் கொண்டு செய்ய போகிறேன். அதைத்தான் உங்களுக்கு இப்போ காணொலியாக பார்க்க போகிறேன். இதை எப்படி செய்யறேன்னு சொல்லி படிப்படியாக பார்க்கலாம் வாங்க. வாட்டர் மெலோனை நாங்கள் தர்பூசணின்னு தான் சொல்லுவோம். இந்த தர்பூசணி பழத்தில் இது ஒரு பெரிய ஒரு பழம். இந்த பழத்தில் நான் நடுப்பகுதியை மட்டும்தான் எடுக்க போகிறேன். நடுப்பகுதியை வெட்டி அந்த கரத்தோல்கள் எல்லாத்தையும் முதல் அகற்ற வேணும். அதைத்தான் நான் இப்போ செய்ய போகிறேன். பாருங்க, இது ஒரு வட்ட வடிவமான 3 அடுக்கு கேக். வாட்டர் மெலோன் 3 அடுக்கு, அதாவது 3 லேயராக இதை நான் செய்ய போகிறேன். அதில் முதல் நான் இந்த கேக்கை நான் செய்கிறபடியாக முடிஞ்சளவு என்னால் எவ்வளவு அழகாக செய்யணுமோ அவ்வளோத்துக்கு செய்கிறதுக்கு நான் முயற்சிக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஏன் இந்த வாட்டர் மெலோனை கேக்கை நான் செய்யணும்னு சொன்னால், இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல வெயில் அடிக்குது. இந்த சம்மர் காலத்துக்கு ஏற்ற ஒரு கேக்காக தான் இருக்கும். நார்மல் கேக்கை விட நாங்கள் இந்த பழங்களில் செய்கிற கேக் இந்த சீசனில் ஒரு பிரயோசனமாக இருக்குமென்னு சொல்லித்தான் என்னுடைய கருத்து. பாருங்கோ, முதலாவது லேயர் நான் அழகாக வட்ட வடிவமாக கட் பண்ணிட்டேன். அந்த கேக் ஊற்றி வைக்கிற அதால் அப்படியே தர்பூசணிக்குள்ள இறுக்கிட்டு அதை அழகாக வட்ட வடிவமாக நான் வெட்டி எடுத்திருக்கிறேன். இப்போ நான் 2வது லேயர் கட் பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்கு ஒரு சின்ன வாட்டர் மெலோன் தான் எடுத்திருக்கிறேன். அதைத்தான் நான் இப்போ கட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இதுவும் அதே மாதிரி தான் நடுவால் வெட்டிட்டு அதனுடைய கரப்பகுதிகள் எல்லாம் வடிவாக அகற்றி எடுத்து கொண்டிருக்கிறேன். பார்த்திங்கன்னு சொன்னால் இது பெரிய ஒரு கஷ்டம் இல்லை. நடுவில் ஈக்குகள் குத்தி இருக்கிறேன். அதாவது கிரிலுக்கு பாவிக்கிற ஈக்குகள், சாப்பாட்டுக்கு பாவிக்கிற ஈக்கு தான் நான் பாவிச்சிருக்கிறேன். அந்த ஈக்குகளை எடுத்து 3 குத்திட்டு அதுக்கு மேலே 2வது லேயரை நான் வடிவாக அடுக்கி எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நான் 3வது லேயர் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். பாருங்கோ, சின்னனா 3வது லேயர் கட் பண்ணியிருக்கிறேன். அதையும் அதுக்கு மேலே வடிவாக ஈக்குகளை குத்திட்டு அடுக்கி இருக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான பழங்களை நான் தெரிவு செய்திருக்கிறேன். தேவையான பழங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் முந்திரிய பழம் எடுத்திருக்கிறேன். இது கொட்டை இல்லாத முந்திரிய பழம். அதில் நான் வெள்ளை திராட்சையும் எடுத்திருக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் நாவல் கலர் திராட்சையும் நான் எடுத்திருக்கிறேன். மற்றது ப்ளூபெர்ரி, ராஸ்பெர்ரி எல்லாம் எடுத்திருக்கிறேன். இந்த கிரேப்ஸ் எல்லாம் சேர்த்து நல்ல அழகான ஒரு கேக்கை தான் நான் செய்ய போகிறேன். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த கேக்கை சாப்பிட்றதால எங்களுக்கு கெமிக்கல் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு கேக் கொண்டு கிடைக்கும். அதாவது நாங்கள் கேக்குக்கு எவ்வளோ பொருட்கள் எல்லாம் பாவிப்போம். அப்போ அது இல்லாமல் ஒரு இயற்கையான ஒரு ஹெல்த்தியான கேக்குன்னு தான் சொல்லணும். என்னென்னு சொன்னால் இதில் எந்தவித கெமிக்கலுமே பாவிக்க போகிறதில்ல. அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் இந்த கலர் நல்ல வடிவாக இருக்குது. எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. இந்த வாட்டர் மெலோனோட கலர் நல்லாவே பிடிச்சிருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பழங்களும் செலக்ட் பண்ணியிருக்கேன். பாருங்க, நாவல் கலர் திராட்சையும் வெள்ளை கலரில் திராட்சையும் எடுத்திருக்கிறேன். நல்லா அழகாக இருக்குது. நல்லா ரசித்து நல்லா ஆசையோடு செய்கிறேன். அதிலும் நான் முதலே குறிப்பிட்ட மாதிரி முதல் தடவையாக இந்த கேக்கை செய்கிறேன். வெற்றிகரமாக அழகாக வருமென்னு சொல்லி தான் நினைக்கிறேன். என்னால் முடிஞ்சளவு நான் செய்வேன்னு சொல்லி நான் யோசித்து அழகாக செய்கிறேன். பாருங்க, கலர் எதுவுமே பாவிக்க தேவையில்லை. பார்த்தா அப்படியே பளிச்சண்டி இருக்குது, பார்க்க ஆசையாக இருக்குது. மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் நாங்கள் டிசைன்களை எங்களுக்கு என்ன பழங்கள் விருப்பமோ அந்த பழங்களை கொண்டிச்சு அழகழகாக செய்யலாம். என்ன பழம் வேணுமென்னு சொன்னாலும் இதில் நாங்கள் அழகாக அலங்கரித்து எடுக்கலாம். ஒரு அழகான கேக்காகத்தான் வரும். எல்லாருக்குமே இந்த கேக் பிடிக்கும். சிறுவர்கள் முதல் பெரியவர்களின் சிறுவர்கள் வரை எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும். ஏன்னு சொன்னால் இது பழங்களால் கொண்ட கேக். இன்னபடியாக எல்லாருக்குமே பிடிக்கும். நார்மல் நாங்கள் கேக்கை செய்தோம்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு ஒரு ஃப்ளேவர் பிடிக்கும், இன்னொரு ஆளுக்கு இன்னொரு ஃப்ளேவர் பிடிக்கும்.
அப்போ சில பேர் அந்த கேக்கை சாப்பிட மாட்டேன், எனக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கலன்னு சொல்லி அந்த ஃப்ளேவர் பிடிச்சிருந்தா அந்த கேக்கை சாப்பிடணும். ஆனால் இது பழங்களோட ஃப்ளேவர் தான் இதில் இருக்குது. முற்றிலுமே எல்லா பழங்களோட ஃப்ளேவருமே நல்லா தான் அமையும். என்னபடியாக எல்லாருக்குமே இந்த கேக் நல்லா பிடிக்குமென்று தான் என்னுடைய கருத்து. முதலே குறிப்பிட்ட மாதிரி சம்மருக்கு சூப்பரான ஒரு கேக் தான் செய்து கொண்டு இருக்கிறேன். இதை எப்படி சாப்பிட்டு முடிக்க போயினோம், எப்படி கட் பண்ண போயினோம்னு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதால தெரிஞ்சு கொள்ளலாம். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நீங்கள் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எனக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக அமையும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முந்திரிய பழங்களை நான் குத்துறதுக்கு வந்து சாப்பாட்டுக்கு பாவிக்கிற ஈக்குன்னு சொல்லி சொல்லுவோம். அந்த ஈக்குகளைத்தான் நான் குத்தி கொண்டிருக்கிறேன். மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் குண்டூசியோ அல்லது கம்பிகளோ பாவிக்கக்கூடாது. என்னென்னு சொன்னால் பழங்களுக்குள்ள குண்டூசி அல்லது கம்பிகள் போகும் பொழுது அது எங்களுக்கு இனம் காண்றது கஷ்டமாக அமையலாம். என்றபடியாக நீங்கள் குண்டூசிகள் கம்பிகள் பாவிக்கிறத இந்த வாட்டர்மெலன் கேக்கில் அதாவது குறிப்பாக பழங்களில் செய்கிற கேக்களில் நீங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது. ஈர்க்குகள் என்று சொல்லிக்கலாம், அது கட்டாயம் எங்களுக்கு தட்டுப்படும், கண்ணில் தெரியும். நாங்கள் வடிவாக அழகாக எடுத்துட்டு அதை சாப்பிடக்கூடியதாக இருக்கும், எந்தவித ஆபத்தும் இருக்காது. சிறுவர்களுக்கு அது பாதுகாப்பாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நான் வந்து இந்த ப்ளூபெர்ரியை வந்து மேல் தட்டிருக்குத்தானே அதை சுற்றி வைக்க போகிறேன். அதனுடைய அருகுகள் எல்லாத்தையும் அதை சுற்றி அழகாக அலங்கரிக்க போகிறேன். அதுக்கு தேவையான ஈர்க்குகள் எல்லாம் நான் வடிவாக கட் பண்ணி அதில் குத்திட்டு மலமண்டு பழங்களை பொருத்த வேண்டியதுதான். பெரிய வேலையும் இல்லை, கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே அழகாக இந்த கேக் செய்து முடிச்சிடலாம். எந்தவித கஷ்டமும் இல்லை. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் பெரிய செலவுகளும் இல்லை இந்த கேக்குக்கு. பழங்களுக்கு செலவழிக்கிற செலவு மட்டும்தான், வேறு எந்த செலவுமே இதில் அமைய போகிறதில்ல. மற்றது இதில் ஒரு மொளகரி கொளுத்த போகிறோம், அவ்வளவுதான். என்னபடியே எங்களுக்கு சீப்பாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் அழகாகவும் இருக்கும், அதே நேரத்தில் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியதாகவும் இருக்கும். என்னபடியா இது ஒரு சிறந்த கேக் தானே? நீங்கள் கொமெண்டில் சொல்லுங்க, இது நல்ல கேக்கா, ஆரோக்கியமான கேக் தானே? என்றபடியா எல்லோருக்குமே பிடிச்சமான ஒரு அழகான கேக் தான். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நான் இதை சுத்த வர இந்த ப்ளூபெர்ரியை நான் வச்சு முடிக்கிறேன். பார்த்திங்கன்னு சொன்னால் கிரேப்ஸ் எல்லாம் வடிவாக அடுக்கிட்டேன். ஒரு 3 அடுக்கில் இருந்து மேல் அடுக்கில் இருந்து கீழே வர மாதிரி, அப்படி அந்த பழங்கள் வந்து விழுகிற மாதிரி ஒரு ஷேப்பில் செய்திருக்கிறேன். அதை நான் செய்து முடிச்சிட்டேன். இப்போ அடுத்ததை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் எனக்கு இதில் பிடிச்சது வந்து பார்க்க பளிச்சுன்னு இருக்குது, கண்ணுக்கு நல்ல ஒரு இதமாக நல்ல ஒரு கலரில் இருக்குது, பார்க்க நல்ல ஆசையாக இருக்குது. மற்ற பழங்களெல்லாம் பாருங்க வடிவாக தெரிவு செய்து அழகாக கழுவி தண்ணியை வடிய வச்சுட்டு தான் இந்த பழங்களை நான் எடுத்திருக்கிறேன். எல்லா பழங்களுமே கழுவி நல்ல வடிய வச்சுட்டு தான் எடுத்திருக்கிறேன். ஏன்னு சொன்னால் நாங்கள் பழங்களில் கேக்கை செய்யக்க அது வந்து சுத்தமாக இருக்கணும். மற்றது எந்தவித தூசுகளும் இல்லாமல் அதில் இருக்கணும். மற்றபடியாக நான் வாட்டர்மெலன் கூட நல்லா கழுவி துடைச்சி எடுத்த பிறகு தான் அதை கட் பண்ணினேன். அதே மாதிரி இந்த பழங்களையும் வடிவாக கழுவிட்டு நல்லா தண்ணி வடிகிற பாத்திரத்தில் போட்டு நல்லா வடிய விட்டுட்டு தான் எல்லா பழங்களுமே எடுத்துருக்கிறேன். அது மிக மிக முக்கியம். எந்தவித அழுக்குகள் எந்தவித தூசுகளும் இல்லாமல் இந்த பழங்களை நாங்கள் இதில் கேக்கில் பாவிக்கிறது மிக மிக முக்கியம். மற்றபடியாக அதுலேயும் நாங்கள் கவனம் செலுத்த வேணும். பாருங்க, இப்போ 2வது லேயருக்கு கீழே வந்து நான் வந்து ராஸ்பெர்ரி பாவிச்சிருக்கிறேன். இது வந்து நல்ல ஒரு சிவப்பு கலராக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்குது. அதை 2வது லேயரில் நான் பாவிச்சு கொண்டு இருக்கிறேன். அதுக்கும் அப்படித்தான் ஈக்குகளை கொஞ்சம் பெருசாக, இப்போ ப்ளூபெர்ரிக்கு வந்து சின்ன சின்ன ஈக்குகள் தான் குத்த வேணும். என்னென்னு சொன்னால் சின்ன பழம் தானே, அப்போ பெரிய ஈக்குகளாக குத்தினீங்கன்னு சொன்னால் ஈக்கு வெளியில் தெரியும். என்னபடியாக நாங்கள் ஈக்கு வெளியில் தெரியாத மாதிரி தான் அந்த ஈக்குகளை வந்து நாங்கள் அழகாக குத்தி வைக்க வேணும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் 2வது லேயர் முடிச்சுட்டு இந்த 3வது லேயர்லையும் வந்து இந்த ப்ளூபெர்ரியைத்தான் நான் அடுக்கி கொண்டிருக்கிறேன். இந்த பழங்களை எப்படி தெரிவு செய்த நான் என்று சொல்லி நீங்கள் அதையும் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேணும். அதாவது மேலுக்கு வச்சிருக்கிற மேல் லேயர் ப்ளூபெர்ரி வந்து சின்ன சைஸில் எடுத்திருக்கிறேன். இப்போ கீழே 2வது தட்டுக்கு நான் வச்சிருக்கிறது நடுத்தர சைஸில் வச்சிருக்கிறேன். 3வது தட்டுக்கு நான் வைக்க போகிறது ஆக பெரிய சைஸில் வச்சுருக்கேன். அப்படி நீங்கள் பழங்களை தெரிவு செய்யக்கையும்
சின்ன தட்டுக்கு சின்ன பழங்களாகவும் இடைத்தட்டுக்கு இடைநிலை பழங்களாகவும் ஆக கீழே வைக்கிற தட்டுக்கு வந்து பெரிய பழங்களாகவும் வச்சிங்கன்னு சொன்னால் அழகாக இருக்கும். பழங்களை தெரிவு செய்கிறதிலும் நீங்கள் கவனம் செலுத்த வேணும். அதாவது பழங்கள் அழகாகவும் இருக்க வேணும், அதை அழகாக அடுக்கவும் வேணும், மற்றது நாங்கள் அதை அழகாக தெரிவு செய்யவும் வேணும். தெரிவு செய்தால் தான் இந்த கேக்கு முழுமையான ஒரு அழகை கொடுக்கும். ரெண்டபடியாக நாங்கள் கொஞ்சம் எங்களுடைய திறமையை பாவித்து அழகாக செய்கிறதுக்கு முயற்சி செய்ய வேணும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் 3வது லேயரும் ஆரம்பிக்க போகிறேன். அடித்தட்டு. இனி அடித்தட்டுக்கு வந்து ப்ளூபெர்ரி தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதையும் பாவிக்க போகிறேன். பாருங்க, கொஞ்சம் பெரிய அளவிலான குண்டு குண்டு பழமாக இருக்குது. அதை நான் தெரிவு செய்து வச்சுருந்தேன்னா அதைத்தான் இப்போ அடுக்கி கொண்டு இருக்கிறேன். நீங்கள் வந்து இதுக்கு வேறு பழங்கள் பாவிக்க நீங்கள் கட்டர் பாவிச்சும் வேறு வேறு டிசைனுகளை செய்யலாம். அதாவது நான் இந்த அன்னாசி வேண்டினா பாருங்க, பக்கத்தில் ஒரு அன்னாசி பழம் ஒன்று இருக்குது. அது வந்து நான் கட்டரால் வண்ணாத்தி பூச்சி வெட்டி ஈர்க்கில் குத்தி அதில் கொழுவலாமன்று தான் பார்த்தேன். நான் பிறகு நான் அந்த கேக்கை நான் செய்து முடிச்சுட்டு பார்க்க ஆக கூடின மாதிரி அலங்காரம் ஆக கூடின மாதிரி அமைஞ்சிருமென்று பார்த்துட்டு அதை நான் அப்படியே வச்சுட்டு கேக்குக்கு பக்கத்துலேயே அந்த அன்னாசியை நான் அப்படியே வச்சுட்டேன். அந்த அன்னாசியை வெட்ட இல்லை. ஆனால் இப்படி அன்னாசி பழங்கள் அப்படி தெரிவு செய்து நீங்கள் அதை அழகாக வெட்டி வண்ணாத்தி பூச்சி அல்லது ஒரு இதய ஹார்ட் ஷேப் அப்படி உங்களுக்கு விருப்பமான சின்ன அழகான வீட்டு மிருகங்களுடைய உருவங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வெட்டி அழகழகாக நீங்கள் அதுக்கு ஏற்ற கேக்குக்கு ஏற்ற மாதிரி, இப்போ உங்களுக்கு ஒரு முயல் கேக் விருப்பம்னு சொன்னால் முயல் உருவங்களை வெட்டி நீங்கள் இந்த பழங்களில் வைக்கலாம். ஒரு உங்களுக்கு ஒரு கார் விருப்பமாக இருந்தால் அந்த கார் உருவத்தை வெட்டி நீங்கள் அப்படியே பழத்தில் வெட்டி வைக்கலாம். அப்படி உங்களோட கற்பனைக்கு ஏற்ற மாதிரி விதம் விதமாக அழகழகாக இந்த பழக்கேக்கை செய்து கொள்ளலாம். பழத்தில் வந்து எவ்வளவு விதமான அழகான உருவங்களை செய்யலாம்ன்ற நான் இப்போ செய்து கொண்டு போய்க்க தான் என்னால் உணர முடியுது. இடைக்கிடைக்க பார்த்திங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன பழங்களையும் வச்சு நான் அலங்கரிக்கிறேன். இடையிடையும் எல்லா பழங்களையும் நான் அடுக்கி எடுத்து கொண்டிருக்கிறேன். பாருங்க, இப்போ வந்து அந்த ஹாப்பி பர்த்டே என்று சொல்கிற அந்த மெழுகுதிரியையும் நான் அதில் அழகாக குத்திட்டேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தான் அந்த மெழுகுதிரியை நான் வேண்டினான். என்னென்னு சொன்னால் கொஞ்சம் அழகாக கொஞ்சம் கலராக இருக்கட்டும்னு சொல்லி. ஆனால் இந்த வாட்டர்மெலன் கேக்குக்கு பொருத்தமான ஒரு மெழுகுதிரி தான் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கிறேன். பாருங்க, நல்ல அழகாக இந்த கேக் வந்திருக்கு. எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்குது. பழங்களுடைய வாசனை நல்ல ஒரு வாசனையையும் கொடுக்குது. மனதுக்கு வந்து நல்ல இதமாகவும் இருக்குது. இந்த கேக்கை செய்ய கற்பனை ஓடிக்கொண்டே இருக்குது. இன்னும் எப்படி செய்யலாம், எப்படி அலங்கரிக்கலாம், என்னென்னலாம் செய்யலாம்னு சொல்லி கற்பனை போய்கொண்டே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நாங்கள் ஒரு விஷயத்தை செய்யாமல் இருக்கிறத விட ஒரு விஷயத்தை நாங்கள் துணிஞ்சு செய்யக்கல எங்களுக்கு வந்து அதில் இருந்து நிறைய ஐடியாக்கள் வரும். இதை இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், இன்னும் இதை அழகுபடுத்தலாம், அல்லது இன்னும் இதை இன்னும் மற்றவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி இதை கொண்டு வரலாம்னு சொல்லி எங்களுக்கு அந்த ஐடியாக்கள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கும். என்னபடியாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நாங்கள் அதை முயற்சி செய்தால் அது மேலும் மேலும் எங்களுக்கு பல்மடங்கு பிரயோசனமாக அமையும். அதில் பிரயோசனம் இல்லைன்னு சொல்லி என்னபடியாக நாங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முயற்சி செய்கிறது நல்ல மண்டது தான் என்னுடைய கருத்து. ஏன்னு சொன்னால் முதல் தடவையாக இந்த கேக்கை நான் முயற்சி செய்திருக்கிறேன். அதில் எனக்கு நிறைய ஐடியாக்கள் வந்து கொண்டு இருக்கு. அடுத்த முறை இதை விட இன்னும் பெட்டரான ஒரு கேக் செய்யலாம், இதை விட இன்னும் வேறு வேறு பழங்களை பாவிக்கலாம் என்ற எண்ண சிந்தனைகள் எல்லாம் வந்திருக்குது. ஆனால் எனக்கு இந்த கேக்கை பார்க்க உண்மையிலே பிரமிப்பாக தான் இருக்குது. நல்ல அழகாக வந்திருக்குது. எனக்கு நல்லாவே ரொம்பவுமே பிடிச்சிருக்குது. இனி மற்றவைகளுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதால தான் அறிஞ்சு கொள்ளையிலும். என்னென்னு சொன்னால் இந்த கேக்கை பார்த்து என்னுடைய பிள்ளைகள் என்ன அபிப்பிராயத்தை சொல்ல போகிறார்கள், எப்படி இருக்க போகிறதுன்றதை நான் உங்களுக்கு தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கிறேன். என்றபடியாக தொடர்ந்து நீங்கள் இந்த காணொலியை பாருங்கோ. இதில் இந்த கேக்கை எப்படி என்னுடைய மகள் கட் பண்ணுறா, அதை எப்படியெல்லாம் தீத்துறான்னு சொல்லி உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன். என்றபடியாக நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதால நீங்கள் முழுமையாக பார்த்துக்கொள்ள முடியும்.
பசுக்கள் நாட்டுக்கோழிகள் வளர்க்கப்படுகின்றன. சூப்பர் ஸ்டார் இங்கே வரும்போது தங்குவதற்காக செய்யும் பணியாளர்களுக்காகவும் இங்கே வீடுகள் கட்டப்பட்டிருக்கின்றன. உள்ளே பல வகையான காய்கறி செடிகள், பூச்செடிகள், சித்த மருத்துவ செடிகளையும் பார்க்க முடிகிறது. தோட்டம் செல்வாராம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேக் வந்து கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்து கொண்டு இருக்குது. இடையிடையில் வந்து நான் சின்ன சின்ன பழங்களை குத்தி குத்தி அலங்கரித்து கொண்டிருக்கிறேன். என்னென்னு சொன்னால் இடைவெளிகள் தெரியாமல் இருக்க வேணும். இடைவெளிகள் தெரியாமல் இருந்தால்தான் அழகாக இருக்கும். இப்போ என்னென்ன செய்யலாம், எப்படி இதை இன்னும் திருத்தி கொள்ளலாம் என்று சொல்லி பார்த்து நான் செய்து கொண்டிருக்கிறேன். நல்ல அழகாக வந்திருக்குது. அந்த கேக்குக்கு வேண அன்னாசியையும் வீணாக்காமல் பக்கத்துலேயே வச்சுருக்கிறேன். என்ன சொன்னால் அதுவும் ஒரு அழகத்தான் கொடுக்குது. அந்த அன்னாசி வந்து நல்லா இனிப்பு சுவையான அன்னாசி. பார்க்கவே அந்த நிறத்தை பார்க்கவே எங்களுக்கு தெரியும் அந்த அன்னாசி நல்ல இனிப்பு சுவையான்னு சொல்லி. கேக்கும் பாருங்க இவ்வளவு அழகாக வந்திருக்குதுன்னு சொல்லி சூப்பராக வந்திருக்குது. நான் நினைக்கிறேன் நல்லா விரும்பித்தான் இந்த கேக்கை சாப்பிட வேணும்னு சொல்லி. எப்படி இதை கட் பண்ணினோம், எப்படி இதை சாப்பிட்டு முடிக்க போயினோம்ன்றதையும் உங்களுக்கு காணொலியில் நான் தரேன். தொடர்ந்து பார்த்து கொண்டிருங்கோ. உங்களுக்கு பின்னால் உங்களுக்கு இந்த கேக்கை எப்படி எல்லாம் கட் பண்ணி எடுக்கணும்னு சொல்லி நான் காட்டுறேன். பாருங்க இப்போ இந்த பழங்களை நான் நல்ல வடிவாக கிட்ட உங்களுக்கு காட்டுறேன். என்னென்ன பழங்கள் எல்லாம் எப்படி எங்கெங்கே எல்லாம் இதை நான் வடிவாக கொழுவி அதாவது குத்தி இருக்கிறேன்ன்றதை நீங்கள் வடிவாக பார்த்துக்கொள்ள முடியும். பார்த்துக்கொள்ளுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினா தான் நான் போடுற காணொலியெல்லாம் உங்களுக்கு வந்து அழகாக சேரும். பாருங்கோ இப்போ நாங்கள் வந்து மகள் வந்து மெழுகுதிரி கொளுத்துறா. இந்த கேக்கை வந்து கட் பண்ணி எடுக்கிறா. பாருங்க நல்ல அழகாக கட் பண்ணி எப்படி எடுக்கிறான்னு சொல்லி சூப்பராக அழகாக கேக் இப்படி ஆயிட்டுது. மடுங்க எல்லாட்ட கை மறுக்க வரட்டும் பாபா அங்கே. நன்றி, வணக்கம்.